Hi guys, welcome back to our channel. Guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். ஆக்சுவலாக நம்ம சேனல் வந்து ஒரு லாங் பேக் அப்புறம் இப்போ ஒரு ஆக்டிவ் வந்திருக்கோம். இந்த வீடியோ வந்து என்ன கண்டென்ட்னு பார்த்தீங்கன்னாங்க, நம்ம லெட்ஸ் மூவ் டு நெக்ஸ்ட் ஸ்டேஜ். அதுதான் நம்ம வீடியோ கண்டென்ட்டு. 2 ஸ்ட்ரோக்லேருந்து 4 ஸ்ட்ரோக்கு வந்து மூவ் ஆக போகிறோம். ஏன்னா இவ்வளோ நாள் நம்ம வந்து 2 ஸ்ட்ரோக்கில் ரைட் பண்ணியிருப்போம். நிறைய வீடியோஸ்லாம் அதிலே பண்ணியிருப்போம். நம்ம இதிலே இருந்தோம்னா நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போக முடியாதுன்னா அடுத்த ஒரு 4 ஸ்ட்ரோக்கு போகலாம் அப்படின்ட்டு. இனிமேல் அப்கமிங் ரைடெலாம் பார்த்தீங்கன்னா 2 ஸ்ட்ரோக்கும் பண்ணுவோம். இருந்தாலும் 4 ஸ்ட்ரோக்கும் அப்பப்போ பார்க்க போகிறீங்க. அந்த 4 ஸ்ட்ரோக் அப்படி என்ன வண்டி எப்படி ரெடி பண்ணியிருக்கோம் அதெல்லாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க பார்க்கலாம். என்ன வண்டின்னு பார்த்தீங்கன்னாங்க, நம்ம எக்ஸ்பல்ஸ் தாங்க. நம்ம ஒன் ஆஃப் தி கிரேஸ் பைக்கு நம்ம எக்ஸ்பல்ஸ் 200. ஆக்சுவலாக நம்ம 3 இயர்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்டு பைக் வந்து ஒரு ரைடு போயிருப்போம். நானும் என்னோட ஃப்ரெண்டும் எக்ஸ்பல்ஸில் தான் அருணூத்து மலையில் ஒரு ரைட் பண்ணியிருப்போம். அப்பயே சொல்லியிருப்பேன் நெக்ஸ்ட்டு வந்து வாங்குற மாதிரி இருந்தால் 4 ஸ்ட்ரோக்கில் எக்ஸ்பல்ஸ் தான் வாங்கணும் அப்படின்ற ஒரு எய்மோடு தான் இருந்தேன். புது வண்டி கிடையாது, செகண்ட்ஸ் தான் வாங்கியிருக்கோம். நான் வாங்கி என்னென்ன அப்கிரேட் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த எக்ஸ்பல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 200. இது வந்து 2 வால்வு கார்பு டைப்புங்க. இது ஃபஸ்ட்டு எக்ஸ்பல்ஸ் விட்டப்போ இந்த மாடல் விட்டாங்க. சிசி பார்த்தீங்கன்னா அஸ்யூஷுவல் எல்லாமே சேம் தான். 4 வால்வு 2 வால்வு எல்லாம் கம்பேர் பண்ணுறப்ப 199.6 சிசி. கியர் பாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 5 ஸ்பீடு கியர் மேனுவல். டிஸ்க்கு பார்த்தீங்கன்னா டியூவல் டிஸ்க்கு சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான் அதில் வரும். ஹேண்டில் பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருக்கோம்னா, நம்ம 390 கேடிஎம் 390 அட்வென்ச்சரோட போட்டிருக்கோம். ஏன்னா வண்டியில் வர ஸ்டாக் ஹேண்டில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இருக்கும், இந்த ப்ராட் இருக்கும், ஆனால் அந்த வைடு இருக்காது. ஹேண்ட்லிங் கம்ஃபர்டபுளாக சூப்பராக இருக்கும். கொஞ்சம் ப்ராடாக இருக்கனால சென்டரில் ப்ரோ டேப்பர் ஸ்பாஞ்ச் போட்டிருக்கோம். அப்புறம் டாமினோ குயிக் த்ராட்டில் கார்பு டைப் வந்து சொல்லவே தேவையில்லை. இனிஷியல் பிக்கப்லாம் நல்லாவே இருக்கும். இருந்தாலும் இந்த குயிக் த்ராட்டெல்லாம் போகிறப்ப இன்னும் ரெஸ்பான்ஸ் சூப்பராக இருக்கும். இந்த முன்னாடி ஃபெண்டர் பார்த்தீங்கன்னா ஹோண்டா சிஆர்எஃபோட ஃபெண்டரு. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இண்டோரா பைக்ஸ் அதுக்கு வரது தான் இது. இந்த ஃபெண்டரு ஷேப்பே பார்த்தீங்கன்னா ஒரு ரகட் லுக்கில் இருக்கும். டயர் செட்டப்லாம் வந்து ஸ்டாக் செட்டப் தான். C8 ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு எல்லாம் ஸ்டாக் சைஸில் தான் இருக்குது. அதே தான் ஆல்ட்ரு பண்ண கிடையாது. இதுக்கு முன்னாடி வந்து பெரிய பட்டன் போட்டிருந்தோம், அந்த ஆஃப் ரோட் பட்டன்ஸு. நம்ம ரோடுக்கு செட் ஆகாதனால ஸ்டாக் செட்டப்பே போட்டாச்சு. இந்த விண்ட்ஷீல்டு பார்த்தீங்கன்னா ராலியோட விண்ட்ஷீல்டு. இண்டிகேட்டர்ஸ் பார்த்தோம்னா கேடிஎம்மோட இண்டிகேட்டர்ஸ், 4 இண்டிகேட்டர்ஸும் கேடிஎம். இந்த மினி டிரைவ் HJGயில் வாங்கி போட்டிருக்கோம். வண்டியோட ஹைலைட்டே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைல் தான். இந்த டைல் பார்த்தீங்கன்னா எண்டூரோ பைக்ஸோட டைல், யூனிவர்சல் செட்டப்பு. ஆக்சுவலாக இது ஆஃப்டர் மார்க்கெட்டு, எல்லாத்துக்குமே சூட்டபுளாக இருக்கும். தனியாகவே இப்போ வந்து மார்க்கெட்டில் விற்கிது இந்த எண்டூரோ பைக்ஸ்னே வந்து இந்த டைல் சேல் பண்ணுறாங்க. ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வரும்னா, இந்த கீழே இப்படி இறங்கி வரும். கீழே உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இன்னர் மட் கார்டு, அப்புறம் இப்படி இறங்கி தான் வரும். இந்த கேப்லாம் இருக்காது. எக்ஸாஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாக் எக்ஸாஸ்ட் தான் போட்டிருக்கோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம MWோட எக்ஸாஸ்ட் போட்டிருந்தோம். அது வந்து சவுண்ட் ரொம்ப லவுடாக இருக்கனால நமக்கு அந்தளவுக்கு இரிட்டேட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ லாங்குக்கு எல்லாத்துக்குமே ஸ்டாக்கே கரெக்டாக இருக்கும். அதனால் இந்த ஸ்டாக் சைலன்சர் போட்டிருக்கோம். நம்ம எக்ஸ்பல்ஸில் வந்து என்ன ஒரு பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா வந்து கிக் ஸ்டார்ட்டு ப்ளஸ் செல்ஃபும் இருக்கும். இதில் ஏர் ஃபில்டர் பார்த்தீங்கன்னா நம்ம என்கேஜோட ஏர் ஃபில்டர் போட்டிருப்போம். இந்த ஏர் ஃபில்டர் பார்த்தீங்கன்னா வாஷபிள் தான். அதனால் நம்ம எவ்வளோ டைம் வேணால் அதை வாஷ் பண்ணி ரீயூஸ் பண்ணிக்கலாம். நார்மல் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா 1 யூஸ் ஃபில்டர் மாதிரி கிடையாது. இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். பர்ஃபார்மன்ஸ் வந்து எல்லாமே நல்லாயிருக்கும். ஸ்பார்க் பிளக் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நம்ம இரிடியம் ஸ்பார்க் பிளக், NGKவோட இரிடியம் ஸ்பார்க் பிளக் போட்டிருக்கோம். ஃபயரிங்லாம் இன்னும் நல்லா இருக்கும். அதனால் இந்த மெயினாக வந்து இந்த இரிடியம் ஸ்பார்க் பிளக் போட்டிருக்கோம். பர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கும். மீட்டர் பார்ப்போம். மீட்டர் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மீட்டரு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்குது. நார்மலாக இருக்க மாதிரி ஃபியூல் இண்டிகேட்டர்ஸு, ஸ்டாண்டோட சென்சாரு, ஏபிஎஸோட இண்டிகேஷனு எல்லாமே காமிக்கும். அப்புறம் செட்டப்லாம் மோடு அப்புறம் செட் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு ரொம்பவும் ஃபியூச்சர்ஸ் கொடுக்கல, ஓரளவுக்கு அப்போ விட்ட மாடலுக்கு அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. இப்போ வர 210 வேணால் TFT டிஸ்பிளேயோட விட போகிறாங்க. அதனால் இன்னும் நிறையா அப்கிரேட் இருக்கும் அதில். நம்ம இப்போ ஸ்டார்டிங் இதுலேருந்து ஆரம்பிக்கலாம். ஏன்னா எடுத்த உடனே நம்ம வந்து 210 புது வண்டி எடுக்கலாம் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா இதை யூஸ் பண்ணிவிட்டு போக போக அடுத்தடுத்த அப்கிரேட்லாம் நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம இது எவ்வளோ ஓட்ட முடியுமோ லாங் ரைடு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்னும் அடுத்த ஸ்டேஜுக்கு வேணால் மூவ் ஆகலாம். எக்ஸ்பல்ஸ் பார்த்தீங்கன்னா நாட் ஃபார் டாப் ஸ்பீடு. இது வந்து பார்த்தீங்கன்னா மிட் ரேஞ்சுக்கு தான் கரெக்டாக இருக்கும். இந்த ரொம்பவும் ஸ்பீடில் எதிர்பார்க்க முடியாது. இந்த 200cc செட்டப்புக்கு எவ்வளோ இருக்குமோ அந்த அளவுக்கு இது வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். டேங்கோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 13 லிட்டர் வரும். இந்த கில் ஸ்விட்ச் பார்த்தீங்கன்னா FZ 250ஓடது. ஃபோர்க் பார்த்தீங்கன்னா டெலஸ்கோபிக் ஃபோர்க்கு. பேக்கில் வந்து மோனோ சஸ்பென்ஷனு. எக்ஸ்பிரஸில் பொறுத்த வரைக்கும் சஸ்பென்ஷன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். லாங் ரைடுக்கு எல்லாத்துக்கும் வந்து ஒரு செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கும்.
அந்தளவுக்கு பேக் பெயின் எதுவுமே இருக்காது. நான் ரிவ்யூ பார்த்த வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சொன்ன வரைக்கும் அதான் ப்ளஸ்ஸாக தான் சொன்னாங்க இந்த சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும். நம்ம ரைட் பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி ஒரு அப்கமிங் ரைடு ஒன்று இருக்குது. அந்த ரைடில் வந்து நம்ம எக்ஸ்போஸ் தான் எடுத்துகிட்டு போக போகிறோம். நம்ம வண்டி ஓட்டி பார்த்துட்டு எப்படி இருக்குது என்னான்ட்டு உங்களுக்கு நான் அந்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். 4-5 வண்டி இப்போ செட் பண்ணியிருக்கோம் போகலான்ட்டு, 4 ஸ்ட்ரோக் மட்டும் போகலான்ட்டு. இனிமேல் அப்கமிங் வீடியோவில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்ட்ரோக் ரைடும் ப்ளஸ் 4 ஸ்ட்ரோக் ரைடும் பார்ப்பீங்க. ஓகேங்க, இப்போ நம்ம எக்ஸ்போஸை ரைட் பண்ணி பார்ப்போம் இனிஷியல் அண்ட் டாப் எண்ட்லாம் எப்படி இருக்குன்ட்டு. ஆக்சுவலாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே தான் நம்ம டேக் பண்ணிகிட்ருக்கோம். நைட் ஆனதுனால நம்ம வீடியோ கவர் பண்ணால் அந்தளவுக்கு தெரியாதுன்ட்டு இன்றைக்கி டேக் பண்ணுறோம். ஓகே, ஒரு ரைட் பண்ணி பார்க்கலாம் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்ட்டு. லெட்ஸ் ஸ்டார்ட். அசால்ட்டாக போகுதுங்க. நம்ம ஆஸ் யூசுவல் ரோடு தான் ஓட்டிகிட்டு இருக்கோம். எப்பயுமே நம்ம டாப் எண்ட் ஓட்டுற ரோடு தான். பாருங்க, அடிச்சா டப்புன்னு நிற்கிது. அப்படியே கியர் டவுன் பண்ணி ஓட்டுறது நல்லா தான் இருக்கு வண்டி. சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான், பட் இதுவே நமக்கு நல்லா இருக்கு. ஓகே, இதோட 2 டர்ன் போட்டுருவோம். டாப் அண்டு இனிஷியலாக டெஸ்ட் பண்ணிட்டோம். இந்த சிசிக்கு இந்த பர்ஃபார்மன்ஸ் நமக்கு ஓகே தான். நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து 120 க்ரூஸ் பண்ணி ஓட்ட போகிறதில்ல. 120ங்கிறது நல்ல ஸ்பீடு தான். நம்ம லாங் ரைடே போனாலும் 100 தான் மேக்ஸிமம் க்ரூஸ் பண்ணி ஓட்ட போகிறோம். இந்த 2 வால் கார்ப் டைப் பார்த்திங்கன்னா ஏர் கூல்டு இன்ஜின்றதுனால ஹீட்டு கொஞ்சம் நல்லாவே இருக்குது. ஹீட் ரொம்பவும் இல்லை, ஓரளவுக்கு நார்மலாக இருக்குது. பட் கம்பேரிட்டிவ்லி நம்ம 2 ஸ்ட்ரோக் ரைட் பண்ணிவிட்டு இந்த 4 ஸ்ட்ரோக் ஓட்டுறப்பலாம் நமக்கு ஹீட் அந்தளவுக்கு தெரிவிச்சிக்கல. ஏன்னா நம்ம 2 ஸ்ட்ரோக் சொல்லவே தேவையில்ல, ஹீட் பயங்கரமாக ஆகும். டாமினோ குயிக் த்ராட்டல் போட்டவும் இனிஷியல் ரெஸ்பான்ஸும் நல்லாவே இருக்குது. பிரேக்கிங்கும் சூப்பராக இருக்குது. சிங்கிள் சேனல் ஏபிஎஸ்ஸாக இருந்தாலும் நம்ம பிரேக்கிங் நல்லாயிருக்கு. எக்ஸ்பல்ஸில் பார்த்தீங்கன்னா 2 வால் அண்ட் 4 வால்வ்லாம் பார்த்தீங்கன்னா சிசி, வண்டியோட அவுட்ஃபிட்டு, டயர் சைஸு, முன்னாடி சஸ்பென்ஷனு, பேக் சஸ்பென்ஷன் எல்லாமே மீட்டர்லேருந்து எல்லாமே சேமாக தான் இருக்கும். பட் பிஹெச்பி மட்டும் டிஃப்ரென்ஸ் வரும் கண்டிப்பாக. 2 வாலுக்கும் 4 வாலுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இன்னொன்று கார்பு டைப் பார்த்திங்கன்னா ஜெர்க் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் கார்பில். அதுதான் பெரிய மைனஸு. மற்றபடிலாம் எந்த ஒரு மைனஸும் இதில் கிடையாது. 4 வால்வ்னா அந்த ஜெர்க் ஆகிற கம்ப்ளைண்ட் இருக்காது. ஆனால் இன்னொன்று என்ன ஒரு பயங்கர ப்ளஸ் பார்த்திங்கன்னா, நம்ம கார்பு டைப்புங்கிறதுனால எந்த மெக்கானிக் யாராக இருந்தாலும் ரெடி பண்ணுவாங்க இந்த வண்டியை. இதே வந்து 4 வால்வ்னா சென்சார் தான் ஃபுல்லாக. ஏதோ ஒரு கம்பெனினாலும் டோட்டலாக எல்லாமே பார்க்குற மாதிரி இருக்கும். அது ஷோரூமில் மட்டும்தான் ரெடி பண்ணுவாங்க. பட் நம்ம வண்டி கார்பு அப்படி இல்லை. கார்பரேட்டர் வண்டி ஓட்டுறவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அந்த கார்போட அருமை என்னான்ட்டு, அந்த பர்ஃபார்மன்ஸு எப்படி இருக்கும் அதெல்லாம் தெரியும். இந்த டாப் எண்ட் ஓட்டுறதும் பார்த்திங்கன்னா நம்ம வண்டியோட ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குன்றதுக்காக மட்டும்தான் நம்ம டெஸ்ட் பண்ணோம். சும்மா நம்ம வந்து இந்த ரேஷ் ட்ரைவ் பண்ணுறது, வேணுங்கிறதுக்குனே நம்ம ட்ரைவ் பண்ணுறது அதெல்லாம் கிடையாது. எப்போ நம்ம வண்டி எடுத்தாலும் வண்டி நமக்கு சூட்டபுளாக இருக்கா, வண்டியோட இனிஷியல் டாப் எண்ட் எப்படி இருக்குது, இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, இந்த ஸ்டெபிலிட்டி எல்லாமே நம்ம பார்த்துக்கணும். அதே மாதிரி அப்கமிங்கில் ஒரு ரைடு வருதுன்னு சொன்னாலங்க, அது எங்கே போகிறோம் என்னான்ட்டு நான் போகிறப்ப அப்டேட் பண்ணுறேன். யார் வராங்க, என்னென்ன வண்டி வருது நான் போகிறப்ப அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்க, இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கலாம். ஏதோ நமக்கு தெரிஞ்சது ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு நம்ம எக்ஸ்பல்ஸ் ஒரு ரிவ்யூ பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்க, டாட்டா பாய், see you soon. நெக்ஸ்ட் ரைட் வீடியோவில் பார்க்கலாம்.